தாவேக்காக்கு இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு பர்செப்ஷன் பில்டப் ஆச்சு. காங்கிரஸ் வந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 2 பேர் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி வீடியோவெல்லாம் ரெடி பண்ணாங்க. எனக்கே வந்துச்சு. நான் கூட பார்த்துட்டு கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். நல்ல பாஜகவை தீவிரமாக எதிர்க்காத தாவேக்காவை காங்கிரஸ் எப்படி சேர முடியும் கேட்குறாரு. அதில் இன்னொன்று வார்த்தை என்னன்னா, தாவேக்காவில் போய் சேர்றது தற்கொலைக்கு சமம். ஆனால் ஒரு 4 பேர் அங்கே போய் டெல்லியில் நேற்றுலேருந்து உட்காந்துருக்காங்களா? எதுக்குன்னு கேட்டால் கூட்டணிக்கல ராஜ்யசபா சீட். அந்த ராஜ்யசபா சீட்டு வேணும்னா தாவேக்கா போனால் கிடைக்காது. தாவேக்கா போனால் பட்டலாம தான் கிடைக்கும். ஏதோ ஒரு மொட்டத்தை தான் ஏதோ ஒரு குட்டையில் மீட் பண்ணான்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு இப்படி பேசப்படுகிறது. ஹைதராபாத்தில் கூட்டப்படுகிறது, டெல்லியில் சேர்த்தப்படுகிறது, 78 சீட்டு காங்கிரஸுக்கு, துணை முதல்வர் பதவி தரப்படுகிறது, இப்படின்னு இவங்களா கலப்பி விட்டுக்கிட்டு பாதி பொய். விஜயும் வரமாட்டேன்றாரு, கூட்டாவோ அந்த மேடையில் உங்களை உட்கார வைக்க மாட்டுறாரு. உங்களை பற்றி ஒரு வார்த்தை அவர்களே சொல்ல மாட்டாராம். அப்போ என்ன வெங்காயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து சேரணும்? அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு அப்படின்றத தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளே கொஞ்சம் நீங்க அந்த தேர்தல் கூட்டணியை ஒண்டி பாக்குறீங்க. அமலாக்கத்துறை ரெய்டு நடக்குது. திமுக கிட்ட இருந்து அதிமுக கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்குன்னா விசுவாசம். இது எப்படின்னா, பால் டாயில பெனாயிலையும் ஒன்னா ஊத்துனீங்கன்னா உள்ள இருக்கிறது பால் டாயிலா பெனாயிலே தெரியாம போயிடும். இப்ப அறிவாலயமா கமலாலயமா அப்படின்னா எது சூஸ் பண்ணுவாங்க? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி நீண்ட நாட்களாகவே ஒரு இழுபறியான ஒரு விஷயமாக இருந்தது. பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கின பிறகும் கூட ஒரு முடிவை எட்டப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போது கூட்டணி முடிவாக போகுது அப்படின்னு சொல்லலாம். தாவேக்கா தரப்புல இருந்து நிறைய செய்திகள் வந்தது. அதாவது ஆதவர்ஜுனா வந்து டெல்லிக்கு போய் பேசினாரு, ஹைதராபாத்ல முகாமிட்டு பேசினாரு, மாணிக் தாக்கூர் கூட பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால தாவேக்கா பக்கம் எப்படியும் காங்கிரஸ் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வந்து பரவிட்டே இருக்கு. இப்ப ப. சிதம்பரம் வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். காங்கிரஸ் தான் ஒரு முக்கியமான பிளேயர் திமுக கூட்டணியில, முதன்மையான பிளேயர் கூட சொல்லலாம். அவங்க அகில இந்திய கட்சி. ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து எல்லாருக்கும் தெரிந்தது. அண்ணன் ஸ்டாலின் ராகுல் பேசியிருக்கிறாரு. இப்படி ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்த போதும் கூட இந்த கூட்டணி விஷயத்துல இவ்வளவு இழுபறின்றது ஏன் நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார். தாவேக்கா அப்படின்னு ஒரு புது கட்சி வந்ததுனால காங்கிரஸ் கட்சி ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணது உண்மை. ஒரு சில பேர் போய் அந்த கட்சியோட நிலவரம் என்ன, அதுவும் நம்ம 2 பேர் சேர்ந்து நின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டடி எல்லாம் பண்ணியிருக்காங்க, சர்வே எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த சர்வேவை அதிகமாக மிகைப்படுத்தி போயிட்டு காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட காட்டி தாவேக்காவோட நம்ம போனோம்னா நமக்கு பெரிய எழுச்சி, பெரிய எதிர்காலம் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்கு, பெப்பர் பேன் வளர போகிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்லாம் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு கட்சி தலைமைக்குமே என்ன வரும், சரி நம்ம தாவேக்காவோட போனால் 3 மாநிலத்தில் வளர்ச்சி கிடைக்குதுன்னு நமக்கு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து நம்ம வந்து தாவேக்கா வந்து விஜய் வந்து கூட்டணி அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட்டணினா அங்கேயும் விஜயோட போஸ்டர்லாம் போட்டுக்கலாம், விஜயோட ரசிகர்கள்கிட்டலாம் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், அதனால் கேரளாவில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது அங்கே ஒரு பேசுபொருள். தமிழகத்தில் தாவேக்காவோட கூட்டணி போனால் நம்ம ஒரு 80 சீட்டு கூட கொடுப்பாங்க நமக்கு, நம்ம வாக்கு விகிதாச்சாரத்தை கூட்டி காட்டலாம், கட்சியை வளர்க்கலாம், நமக்கு வந்து கொஞ்சம் எம்எல்ஏஸ் கூட கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியிலையும் நம்ம வந்து காங்கிரஸ் ஆட்சியை வந்து திருப்பி கொண்டு வரலாம், நம்ம வந்து காங்கிரஸ் தலைமையிலையும் விஜயம் சேரும்போது பாண்டிச்சேரி அரசியல் மாறும், அப்போ 3 மாநிலத்தில் நமக்கு லாபம் அப்படின்னு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கப்பட்டதாக தகவல். ரங்கசாமி கூட தானே ரொம்ப நெருக்கமாக இருந்தார் விஜய். ஆமாம், அவருடைய ஆட்சி தான் பாராட்டினாரு. இப்போ காங்கிரஸ் அங்கே எதிர்கட்சி இல்லை. காங்கிரஸ் அங்கே எதிர்கட்சிங்க. பட் ஆனால் வந்துட்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக ஆகும் தாவேக்கா போய் சேர்ந்துச்சு, இல்லை தாவேக்கா கூட சேர்ந்தா. அதுதான் கணக்கு, அவங்க போட்ட கணக்கு. அவங்க ஒரு கணக்கு இப்படிலாம் போட்டு நுனிநாங்களும் நல்ல இங்கிலீஷில் போய் கேட்டவுடனே இந்த ப்ரொப்போசல் நல்லா இருக்குது, ப்ளீஸ் டூ இதை செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கன்னா அவங்க குஷியாகி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், ஐயா கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு சர்வே கணக்கு. யதார்த்தம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த யதார்த்தம் தெரிஞ்சவர்கள் ப. சிதம்பரம், திருநாவுக்கரசு, முன்னணி தலைவர்கள் ஒரு சிலர், செல்வ பெருந்தகையால் இதை சமாளிக்க முடியல. இந்த சைடு ஒரு குரூப்பு பிச்சின்னு போயிடலான்னு, ஒரு சைடு இந்த குரூப் இங்கே தான் இருக்கணுன்றாங்க. செல்வ பெருந்தகைக்கு வந்து
இது இப்படியே ஒரு வேளை தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி முறிவு ஏற்பட்டிருந்தா செல்வ பெருந்தகை போய் திமுகவில் சேர்ந்துருப்பாரு. அவரோட எண்ணம் மனசு எல்லாமே அறிவாலயத்து மேலே தான் செல்வ பெருந்தகைக்கு. சிதம்பரம் அவர்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஈகோவும் இருக்குது, நிறைய சீட்டு வாங்கணும், கட்சியை பார்க்கணும், அதே நேரத்தில் தலையிடலை பெரிய விஷயத்தில், மேலே பேசிட்டு அதோடு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு வந்த செய்தி தகவல் என்னென்னா, கார்கே அவர்கள் தலையிட்டு சிதம்பரம் கிட்ட இது நீங்கள் போய் பேசினா தான் செட் ஆகும், நீங்கள் போய் முதலமைச்சரை பாருங்கள், நீங்கள் கையில் எடுங்க, இது இது என்னவோ அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி அது முடிஞ்சிடும். ஏன்னா சிதம்பரம் ஒரு விஷயத்துக்கு போகிறாரு அப்படின்னா, காங்கிரஸில் அவருக்கு ஒரு காலத்தில் பேரே வந்து சிதம்பரம் த கிரேட் அப்படி தான் சொல்லுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சிதம்பரம் சீக்கிரமாக இறங்கிலாம் போகிறவர் கிடையாது. இப்போ போகிறாருன்னா எதையோ ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி வருவார். இன்னொன்று, சிதம்பரம் ஏன் உள்ள பிக்சருக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர் பேசினார்ல பேச்சு, மரியாதை, எங்களுக்கு மரியாதை கிடைக்கலன்னா அவ்வளோதான், அப்புறமா வந்து வீழ்வேன் எடுத்து நினைத்தாலோ, இதுக்கெல்லாம் சேர்த்து இதெல்லாம் வந்து டிஆர் பாலுக்கு அந்த குழுக்கு போயிருக்கோம் ஃபுல்லாக. ஓ அப்படியா, இன்னும் உள்ளே வந்தவங்கள வச்சு ரேகிங் பண்ணி இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல சாமு மௌனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்க ரேகிங் பண்ணிருப்பாங்க காங்கிரஸ்காரங்க திமுக காரங்கெல்லாம். அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் வந்து என்ன பண்ணுவாப்பிலன்னா அங்கே இருக்கிற ஜூனியரை ரேகிங் பண்ணிருப்பாப்புல. அது முடிஞ்ச உடனே கமல் சார் என்ட்ரி வந்தோடனே அந்த சீனியரை கமல் சார் ரேகிங் பண்ணுவார். அந்த மாதிரி இவங்க மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரேகிங் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரை, டிஎம்கேல கீழே இருக்கிறவங்கள, அதாவது தளபதி மதுரையில் அவங்களெல்லாம். அதுக்கப்புறமா இங்கே சப்ஜெக்ட் டிஆர் பாலு, கேஎன் நேரு இந்த டீம் அண்ணாரிவாளியன் டீம் மேலே உக்காந்தவொடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இவங்க ரேகிங் பண்ணோன்னா கோச்சிக்கின்னு துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு போயிட்டு, நாங்கள் போனால் ரேகிங் பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு ரொம்ப பப்பி சேமாக ஆகிப்போச்சு, அதனால் நீங்கள் வேறு யாருன்னா இறக்குங்க அப்படின்னோன்னா இப்போ சிதம்பரமே போகிறார். சிதம்பரத்துக்கு அந்த மாதிரி அவர்கிட்ட அப்படி பேச முடியாது. ஏன்னா நான் வந்து பிசிசி தலைமை பண்பில் இருந்தோம், ஏஐசிசியில் காங்கிரஸும் நான் தான், டெல்லியும் நான் தான், தமிழக காங்கிரஸும் நான் தான், அந்த நிலைப்பாடு எடுப்பார். செல்வ பெருந்தகை பக்கத்தில் அப்படியே அமைதியாக உட்காந்து என்ன பேசுகிறாங்களோ வேடிக்கை பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா பத்திரிகையாளர்கிட்ட சந்தோஷமாக பேட்டி கொடுக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி அவருக்கு இல்லை. இது எங்கன்னா ஏடா கூடமா எதனா ஆகிட போதுன்னு போட்டு காலையிலே கோபண்ணா புறப்பட்டு அங்கே போயிட்டார். டெல்லிக்கு போயிட்டு டிவி சேனல்லாம் ஃபோன் பண்ணி கூட்டணி உறுதி கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு, சோடங்கர் என்ன பண்ணாரோ முன்னாள் டெல்லியில் உட்காந்து ஹிந்தி பேசுகிற பத்திரிகைலாம் அவர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார், இங்கிலீஷில் பேட்டி கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா கோபண்ணா போய் தமிழ்நாட்டில் தமிழக பத்திரிகை அதெல்லாம் ஃபோன் பண்ணி இல்லை கூட்டணி உறுதி தாவேக்காலாம் போல. அதில் இன்னொன்று வார்த்தை என்னென்னா, தாவேக்கால போய் சேர்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு. அப்போ என்னன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஒரு வேளை தாவேக்காக்கு போனால் நான் சாவெல்லாம் வரமாட்டேன், ஆல்ரெடி நிறைய பேர் காவாகி போயிடுது, கட்சியாகவே போய் காவாக முடியாது, அதனால் அப்போ செல்வ பெருந்தகை கோபண்ணாலாம் வந்து இந்த முடிவுலேருந்து போகிறாங்கன்னா ஒரு சிலர் வந்து காங்கிரஸை விட்டு இல்லை தனியாக காங்கிரஸ் கூட ஆரம்பிச்சுக்குவாங்க, இந்த நிலைக்கு கூட அவங்க போகலாம். நடந்திருக்குது, நிறைய வாட்டி நடந்திருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி வந்தது தான், அதனால் அதெல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் காமராஜ் காங்கிரஸும் ஒரு இயக்கம் ஒன்று இருந்தது, அதனால் அதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து சிதம்பரத்தை வைத்து சரி செய்கிறாங்க. இன்னொன்று, சிதம்பரம் போராடணும் போது கண்டிப்பாக முதல்வரும் வந்து அந்த 25 சீட்டுன்னு இருந்தது இல்லைங்களா, அதில் அப்படியே இருப்பாருன்னு தெரியல, அவரும் இறங்கி வருவார். சிதம்பரமே வராரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக, ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், சீனியர் மோஸ்ட் காங்கிரஸ் லீடர். காங்கிரஸ் கட்சி வந்து இங்கே தமிழகத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத காரணத்தினால தான் சிதம்பரம் போன்றவர்கள் முதலமைச்சர் ஆக முடியல. இல்லைனா இஸ் எ பொட்டென்ஷியல் சிஎம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேச்சூரான ஆள். அப்போ அவர் போராடணும் போது ஒரு சிலர்லாம் இருப்பாங்க காங்கிரஸில், எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறம் வாழப்பாடி ராமமூர்த்தி, ஐயா மூப்பனார், இவங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்துக்கு போனாங்கன்னா முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட சிதம்பரமும் அந்த அந்த லீகு தான். ஒரு பஞ்சாயத்து போய் உக்காடுறாங்கன்னா நாட்டாமை சொம்பு கிம்பு எல்லாம் செட்டிங்காக இருக்கும், கரெக்டாக பஞ்சாயத்து அழகாக முடிச்சுட்டு அவங்களுக்கு இப்போது இன்றைக்கி அநேகமாக நாளைக்கு காலையில் தாவேக்காக்கு இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு பர்செப்ஷன் பில்டப் ஆச்சு விஜய் சாருக்கு. காங்கிரஸ் வந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 2 பேர் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி வீடியோவெல்லாம் ரெடி பண்ணாங்க, எனக்கே வந்துச்சு. நான் கூட பார்த்துட்டு கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். நிறைய தகவல்கள் ஆதவர்ஜுனா சொன்னார். அதாவது இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் வரப்போகிறாங்க, பிப்ரவரி மாதத்துக்குள்ளே திமுகவோட சிட்டிங் அமைச்சர்கள் 2 பேர் வரப்போகிறாங்க, அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. தேசிய கட்சி வரப்போகிறாங்க, சிடி நிர்மல்குமார் சமீபமாக கூட சொன்னார். அப்போ தாவேக்காவோட எதிர்பார்ப்புகள் என்ன வருது? பழைய படத்தில் ஒன்று சரோஜா தேவியும் அப்புறமா சிவாஜி சாரும் நடிச்சிருப்பாங்க. அதில் மேடம் சரோஜா தேவி வந்து பூரா நடிப்பா கோபால் நடிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் கேட்டு பூரா பொய்யா அதுவும் பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்டு போக வேண்டியது. அவங்க பத்திரிகையாளரை யூஸ் பண்ணிக்கினாங்க, அவங்க சொன்னதை நம்மளும் போட்டோம்.
அவங்களுக்கு வேண்டது அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு பர்செப்ஷன், ஒரு பேசும் பொருள். அதனால் வந்து ஒரு கிடைக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ். பத்திரிக்கையாளரை அவங்க ஏமாத்திக்கிட்டாங்க. நம்ம வந்து போய் இப்போ சரோஜா தேவி மாரி பத்திரிக்கையாளர்லாம் போயிட்டு தாவேகாவ பார்த்து, "பூரா நடிப்பா கோபால் நடிப்பா" அப்படின்னு தான் கேட்கணும். வேற என்ன பண்ண முடியும்? இல்ல சிவாஜி கணேசன் கேட்பாரு, "அத்தனையும் நடிப்பா?" அப்படின்னுவாரு. அதான் "ஆமா அத்தனையும் கோபால், நடிப்பா. ஆமா." ஆமா கோபால், ஆமா மாறிட்டேன். இவங்க இவங்க படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சோனே பழசே மறந்து போச்சு. சிலபஸ் அப்படி போகுது. அதான் பூரா நடிப்பா அப்படின்ற மாரி தான் கேட்டு போணும். அதான். அதனால இப்போ தாவேகாவோட நிலைமை வந்து கஷ்டம் தான். தனித்து விடப்படுகிறார்கள். இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் இல்ல பார்க்கும்போது அது தனித்து விடப்படுகிறாள்ன்றத விட, அது தாவேக்காக்கு நல்லது தானே சார். அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்றது தனியா நிரூபிக்க முடியும்ல. அதாவதுங்க ஊழல் கட்சியோட சேரக்கூடாது. திமுக, அதிமுகவுக்கு தான் மாற்று. தாவேகா காங்கிரஸ் கூட சேர்றதுனால ஒண்ணும் பெரிய விமர்சனம் வராது. காங்கிரஸ் தமிழகத்தில இப்ப எதுவும் கடந்த 30 இல்ல வருஷமா இப்ப ஊழல் நீங்க பண்ணல. சொன்ன மாரி கோபண்ணா சொல்லியிருக்காருல்ல. பாஜகவை தீவிரமாக எதிர்க்காத தாவேக்காவ கூட காங்கிரஸ் எப்படி சேர முடியும்? அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையே! அவரு தான் அத சொல்றாரு. ராகுல் காந்திக்கு புடிக்குதுல்ல. ராகுல் காந்திக்கு புடிக்காமலா வந்துட்டு ஃபோன் இல்ல பண்ணி அதுவும் கூட பேசுறாரு. தகவல்கள் தானே சார். அடிப்படையில ஒரு சிலருக்கு வந்து தாவேகா கூட போணுன்ற ஆசை இருக்கு. தீய சக்தி திமுகன்னு சொல்லி பேசியிருக்காரு விஜய். நீங்க என்ன எதிர்வினை ஆட்டுனீங்க? நியாயப்படி அன்னைக்கே கோவம் சுருக்குன்னு வந்திருந்தா, டிஎம்கேவே கூட்டணியே வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், பொட்டி சாத்து கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அத செய்யறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு தைரியம் இல்ல திமுகவுக்கு. சரி இவங்களுக்காச்சும் தாவேக்காவ நம்பி போற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா, இவங்களுக்கும் தைரியம் இல்ல. தைரியமா தன்ன தானே நெனச்சுக்கிட்டு ஒரு கட்சி இருக்கு அப்டின்னா, அது தாவேக்கா. கூட்டணியே இல்லாம அதாவதுங்க எல்லாருமே கூட்டணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப சீமான் அவர்கள் பண்ற அரசியல் வாக்கு அரசியல் இல்ல. அது ஒரு கொள்கை சார்ந்த அரசியல். நான் தோத்தாலும் பரவால்ல. நான் இதுதான் திருப்பி திருப்பி பண்ணுவேன். தோத்து தோத்து விளையாடலாம். தோத்து தோத்து பயிற்சி எடுத்துக்கலாம். வா வா வான்னு அவரு அப்படி தயார் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் யாரும் எம்எல்ஏ ஆவணும், மந்திரி ஆவணும், ஊழல் பண்ணணும், லஞ்சம் பண்ணணும் அப்படின்றதை தாண்டி, சீமான் அவர்கள் சொல்லிக் குடுத்த கருத்த சொல்லணும், ஊர்ல போய் பேசணும், 4 பேருக்கு அத தெரிய வைக்கணுன்ற மாரி தான் அவங்க பயணம் பண்றாங்க. நீங்களும் கட்சி அப்படிதான் நடத்தப் போறீங்கன்னா, ரைட் ஃபைன் ஃபேர் எனஃப். இல்ல இது ஃபர்ஸ்ட் தேர்தல். நாங்க வந்து தனியா நிக்கிறோம் அப்படின்னா, அத தைரியமா நெஞ்சுறுதியோட ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியிருக்கணும். ஆசைப்பட்டீங்க. இப்ப கூட ஆதவ் எதுக்கு பேசிட்டு இருக்காரு? எதுக்கு வந்து தாவேகாவோட நிர்வாகிகளோட காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசினதா தகவல் வருது? பொய்யி இல்ல பத்திரிகையில பொய்யான செய்தி இத போடுறாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? மிரட்டணும்ல. இது வந்து தப்புங்க. உண்மைக்கு இதுல செல்வ பெருந்தகை வந்து நம்மள மிரட்டினாரு பத்திரிகையாளர். அதையும் நம்ம மறந்துறக்கூடாது. டிஃபமேஷன் போடுவேன்னாரு. சார் உங்க கட்சியில இருக்கிறவங்க பாராட்டி பேசுறாங்க. அத கேட்க உங்களுக்கு தெம்பு, திராணி இல்ல. பத்திரிகையாளர்கள் பார்த்து டிஃபமேஷன் என்ன டிஃபமேஷன் போடுவாரு இவரு? என்ன இவங்க காங்கிரஸோட மாண்ப பத்திரிகையாளர்களுக்கு கெடுத்துட்டாங்க? நீங்க இங்கேயும் உறவு வச்சுக்கிறீங்க, அங்கேயும் உறவு வச்சுக்கிறீங்க. 2 நேரத்துல ஒரே உறவு வச்சுக்கிறீங்க. அத தான் கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர். எந்த கூட்டணி போறீங்க? அப்படின்னும்பொழுது என்ன சொல்றீங்க? 25 சீட்டு குடுத்துருக்காங்க. அது ஏற்புடையதா இல்ல அப்படின்னு யார் இன்சார்ஜோ அவரு பேசுறாரு. அவரு இந்த சர்ச்சைய தூண்டி விடுறாரு. நீங்க பேசுனதுனால தான் பத்திரிகையாளர்கள் செய்தி போடுறாங்க. தாவேக்கால இருந்து ஒரு சில ஹேண்டில்ல இருந்து ட்விட்டர் தான் ஃபுல்லா எல்லாமே ட்விட்டர் தான். ஒரு ஃபேக்ஸ் அனுப்புறது, ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து பேசுறது, இல்ல ஒரு தரவு சொல்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே ட்விட்டர்ல ஏதோ ஒரு மொட்டை தாத்தா ஏதோ ஒரு குட்டையில மீட் பண்ணான்ற மாரி ஏதோ ஒண்ணு போட்டுட்டு, இப்படி பேசப்படுகிறது. ஹைதராபாத்தில் கூட்டப்படுகிறது. டெல்லியில சேர்ந்தப்படுகிறது. 78 சீட்டு காங்கிரஸ்க்கு, துணை முதல்வர் பதவி தரப்படுகிறது. இப்படின்னு இவங்களா கலப்பி விட்டுக்கிட்டு பாதி பொய், இல்ல நடிப்பு. இத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நல்ல வேளை ராஜ்யசபா தேர்தல் அறிவிச்சாங்க, தேர்தல் ஆணையம். அதனால இது முடிவுக்கு வருது. இல்லன்னா இந்த படம், இந்த சீரியல் இன்னும் ஒரு 10 நாள் ஓடிருக்கும். இப்ப நாளைக்கு 5ஆம் தேதி ஒரு முடிவு எடுத்து ஆகணும். வேட்புமனு யாரு தாக்கல் பண்றது நாளைக்குன்னா சொல்லணும். ஏன்னா திடீர்னு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நீங்க ஏதோ தப்பா கிப்பா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சிக்கலா போயிரும். அதுல தேமுதிகவுக்கு ஒரு சீட் இருக்கு. அவங்க அதுக்கு தானே போனாங்க. வேற என்ன? காமராஜரோட ஆட்சி நாங்க திருப்பி தமிழ்நாட்டுல கொண்டு வருவோம். நல்லகண்ணோட ஐயாவோட கொள்கை வாரிசு நாங்க தான். அப்படி எதனா இருக்கான்னு அவங்களுக்கு ஐடியா இல்ல. சுதீஷ் அவர்களை ராஜ்யசபால பார்க்கணும். அது பிறவியோட இது. அதற்கு திமுக கூட கூட்டணி போனா தான் நடக்கும். ஸ்டாலின் சார் மனசு வச்சா தான் இதெல்லாம் நடக்கும். அதுதான். இப்ப இங்க இவ்ளோ பஞ்சாயத்து நடந்துருக்குது. திமுகவா, தாவேக்கா அப்படின்னு கூட்டணி. ஆனா ஒரு 4 பேர் அங்க போய் டெல்லியில நேத்துலேருந்து உட்காந்துருக்காங்களாம். எதுக்குன்னு கேட்டா கூட்டணிக்கு இல்ல ராஜ்யசபா சீட் வேணும். அந்த ராஜ்யசபா சீட்டு வேணும்னா தாவேக்கா போனா கிடைக்காது. தாவேக்கா போனா பட்ட லாபம் தான் கிடைக்கும். மூத்த முன்னணி தலைவர்கள் காங்கிரஸ்ல. காங்கிரஸ்ல. அதாவது அது யாருன்றது நான் சொல்லல. ஆனா நெறைய பேர் அங்க முகாமிட்டு இருக்கிறதா செய்தி. ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ், ஐயா திருநாவுக்கரசு, அப்புறம் சுதர்சன நாச்சியப்பன்,
அது மாதிரி நிறைய பேர்கள் அதாவது இப்போ கோபண்ணா கூட போயிருக்கிறாரு. கோபண்ணா எதுக்கு போனாரு தெரியல. நிறைய பேர் அதை காங்கிரஸை பொறுத்தவரை எல்லாருமே எல்லாத்துக்குமே ஆசைப்படுவாங்க. ஈசா யோகா சென்டர் மாதிரி அவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. அதனால நிறைய பேர் போயிருக்காங்க. ஒரு ஒரு 10, 15 பேர் இருக்கிறாங்களா அங்க. அதுல எத்தனை பேர் ராஜ்யசபாக்கு இது பண்றது தெரியல. அததான் 2 கேட்குறாங்க அவங்க. டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு. பார்க்கணும். இப்ப இன்னும் இன்னொரு பக்கம் சாயந்தரம் அதிமுகவோட கூட்டணி. ம், அதிமுக கூட்டணின்றது என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. ம். சட்டமன்ற தேர்தல்ல என்டிஏ கூட்டணின்றத ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. எங்க கூட்டணி அதிக இடம் பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும்னு எடப்பாடி மேடையில பேசுறாரு. ம். என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு பிரதமர் மோடி பேசுறாரு. அதன் பிறகு 2 பேருக்கும் சுமூக முடிவு வரல. எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்காரு. அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அமித்ஷாவை சந்திக்கிறாருலாம் செய்திகள் வந்துச்சு. அந்த கூட்டணி நிலை என்ன? அங்கேயும் ஓர வஞ்சனை தான். தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு இப்படி கை வச்சு காட்டினா ஓட்டு வராது. அடிக்கடி மோடி தமிழகத்துக்கு வந்தாலும் ஓட்டு பெருசா வராது. உண்மையிலே ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னா திமுக தலைமையை எதிர்க்கணும்னா அதிமுக தலைமை தான் எதார்த்தம். ஆனா அவங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சுல்ல. உத்தரப்பிரதேசல பேசி, 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 பேசி என்டிஏ, என்டிஏ, என்டிஏன்னு பேசி பழக்கமாயிடுச்சு. பிஜேபி, பிஜேபி பேசி பழக்கமாயிடுச்சு. இப்போ திடீர்னு வந்து ரெட்டை இல்ல அதிமுகனா அவங்களுக்கு வரல பழக்கம். 1. 2வது ஆழ் மனசுல வந்துட்டு அதிமுக ஒரு சின்ன கட்சி, இல்ல மாநில கட்சி. அத வந்து நம்ம தூக்கி பிடிக்கணுமா? நம்ம எம்மாம் பெரிய தலைவர், நம்ம ஒரு பிரதமரு அப்படின்னு அந்த ஈகோ வந்து ஒத்துக்கல. அதுதான் அங்க நடைமுறை சிக்கல். இல்ல ஆனா இப்ப அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு ம். அப்படின்றத தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளே இது கொஞ்சம் நீங்க ஏன் அந்த வித்தியாசமா இருக்கு. தேர்தல் கூட்டணிய ஒண்டி பார்க்குறீங்க? அமலாக்கத்துறை ரெய்டு நடக்குது. தேர்தலுக்கு நெறைய செலவுகள் இருக்கும். வரவு கணக்கு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டிடிவி தினகரனுக்கு எவ்வளோ சீட்டு, என்ன ஏது அதெல்லாம் இருக்கும். சீட் ஷேரிங்ன்றது ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இந்த அரசியல்வாதிகள் பேசும்போது இதுதான் பேசுவாங்களா? இப்போ காங்கிரஸு சீட்டு பேசுறாங்க. செலவெல்லாம் எப்படி யார் பண்றது? எப்படி அத மொபைலைஸ் பண்றது? அதெல்லாம் பேசாமலா இருப்பாங்க? இல்ல இவங்க என்ன தாவேகா கட்சி மாரி ஒரு 4 விசிலு ஜோபில போட்டு துண்ட கட்டின்னு போயிட்டு வைப் பண்ணிட்டு வரதா? பூத் அரசியல் இப்படி பண்ண முடியுமா? அதெல்லாம் பேசப்படும். எதிர்ல வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பட் அரசியல் இதுதானே. இதெல்லாம் பேசணும். இப்ப இதெல்லாம் இங்க பேசினா யாருனா ஒட்டு கேட்டாங்கன்னா, அதனால நான் உங்க இடத்துக்கே வரேன்னு கூட போயிருக்கலாம் 1. 2வது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல போல அப்படின்னா, அவங்களோட ஸ்டேச்சர் வேற. சந்திரபாபு நாயுடு வந்துட்டு பிரதமருக்கு வந்து சொல்ல தெரியுது. இவர் தான் முதல்வர் வேட்பாளர்ன்னு. போன சட்டமன்ற தேர்தலே அது நடக்கலையே. அதுதாங்க அந்த ஓரம் நாடாளுமன்ற அந்த அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த பிரச்சனை இருக்குல்ல. எல்லாரும் யாருனா யாரு கீழ ஒருத்தர் அடிமையா இருக்கணும். இல்ல யாருனா ஒருத்தர இது பண்ணி வைக்கணும், அமுக்கி வைக்கணும். இப்ப காங்கிரஸ் எதுக்கு இப்போ திமுகவுக்கு இவ்வளோ அழுத்தம் குடுத்துச்சு? ஏன்னா நான் பெரிய கட்சி, நான் தேசிய கட்சி. அத விட அதிகமான அந்த வேலைய வந்து பிஜேபி பண்ணுது. சி இதுக்கு வந்து தக்க பதிலடி, இதற்கு வந்து தக்க விளக்கமோ எதுவுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். மேபி சொல்லலன்னா செயல்ல கூட காட்டலாம். சீட்ட ஒரு 10 சீட்ட குறைச்சு விடலாம். இல்ல போன வாட்டி குடுத்த சீட்டையே குடுக்கலாம். இல்ல தோக்குற தொகுதியா குடுக்கலாம். கொளத்தூர், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேட். நான் உங்ககிட்ட வாங்கிக்கல, அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன்னு டிடிவி தினகரன் சொல்றாரே. இல்ல டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு நேர்காணல்ல நம்ம பத்திரிகையாளர்லாம் சந்திப்போம் என்ன சொன்னாருன்னா, "அ இது இது சரியா வராது. நாங்க போய் பேசிக்கிறது. ஏன்னா ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துச்சு. இப்ப தான் வரோம். அதனால எந்தெந்த தொகுதி எனக்கு வேணுன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்க கோட்டால நீங்க வாங்கிக்கோங்க. நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி அவரும் அத தான் விரும்பியிருக்காரு. இவங்களும் அத தான். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவங்க தான் குடுக்குறாங்க. சிறிய சிறிய கட்சிகள் ரெட்டையில நிக்கிறதுக்கு அதிமுக தான் குடுக்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, அமித்ஷா அவர்களுக்கோ, இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கோ, இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய ஐயா ராகுல் காந்திக்கோ, கார்கே போன்றவர்களுக்கோ, இந்த டெல்லி தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய தலைவர்கள் வந்து வர்றது பெருசா இருக்கிறது அவங்களுக்கு அடிப்படையில பிடிக்காது. பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேர முதல்வர் வேட்பாளரா சொல்லாதது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா, அம்மையார் ஜெயலலிதா பொசிஷன் எடுத்தப்ப சேலஞ்ச் பண்ணாங்க. ஆல்ரெடி அவர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாரு. பிஜேபி ஆட்சியே அதிமுகல போயிருக்கு. அதனால பழைய வலிமையா இருக்கக்கூடிய அதிமுகவ பாஜக விரும்பாது. இதுதான் நிதர்சனம். இதுதான் உண்மை. அதனால தான் அந்த வாயிலிருந்து முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றது இல்ல. நான் எதுக்கு சொல்லணும்? முடிஞ்சா நீ ஜெயிச்சுக்கோ, அப்புறமா பார்த்துக்கலாம். இல்ல அதில எதுனா கம்மி வந்ததுன்னா, வேற யாருனா இருக்கீங்களாப்பா, ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு குரல் குடுக்கலாம். அடிப்படையில வந்து அவர் ஒரு அரசியல்வாதி. அதுவும் தமிழகம்னு வரும்போது அள்ளிலாம் குடுக்க மாட்டாரு, கிள்ளி தான் குடுப்பாரு. இந்த வேலையெல்லாம் நெறைய அதிமுக இவ்வளோ மோசமா போனதுக்கு காரணம் பிஜேபி. அதிமுக வந்து ஒரு டிஸ்டர்பா இருக்கணும் அப்படின்றது இருக்கு. ஆனா, அதிமுக வலிமை பெற்றுச்சுன்னா, பாஜகக்கு திருப்பி கால் இல்ல. கை கூட உள்ள அப்படி உள்ள விட முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள.
அந்த அளவுக்கு டைட் பண்ணுவாங்க. இல்ல இப்ப அதிமுக வலிமை படணும்னு நினைச்சா, இப்ப சசிகலா ஏன் ஒரு புதிய கட்சின்றாங்க, ஒரு கொடிய அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆளாளுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் இருக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கு கீழ யாருன்னா ஒருத்தர் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தின ஒரு அதீத எண்ணோட்டம் இருக்கு. இந்த எண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கு. எதார்த்தத்த புரிந்து கொண்டு அரசியல் செய்பவர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மிங்க. தமிழகத்தில அதுதான் இன்னைக்கு உண்மை. அந்த விஷயத்தில முதல்வர் ஸ்டாலின சொல்லலாம். ஏன்னா, கூட்டணி இவ்வளோ இருந்தாலும், யாருன்னா சின்ன கட்சி வந்தா கூட சேர்த்துக்கிறாரு. அது என்னான்னா, ஆட்சி போயிடுமோ! ஏன்னா தோல்வி என்பது திமுக நெறைய வாட்டி சந்திச்சிருக்கு. தொடர் வெற்றி கிடைக்கல. அப்போ வரலாறு நமக்கு எதிரா இருக்கு. நம்ம ஏன் அந்த வரலாற மாத்தக்கூடாதுன்றதுனால, யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாரு. ஊழல்வாதி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் வந்தாலும் சேர்த்துக்கிறாரு. உதாரணத்துக்கு வைத்திலிங்கமும், பன்னீர்செல்வம். இவர்கள் வந்தது வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு பத்திரிகையாளர்களா வந்து பார்க்கும்போது, அது வந்து திமுகவுக்கு ஆல்ரெடி பேக்கேஜ் நெறைய இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஊழல் குற்றச்சாட்டு ஆளுங்கள சேர்த்துக்கிறது பிரச்சனை. இது ஊழல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசும் பொருளா பேசும்போது இப்படி. ஆனா எதார்த்த அரசியல் பார்க்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா முதல்வரு, அந்த ஒரத்தநாடு தொகுதியும் நான் ஜெயிக்கணும். போடி தொகுதியும் நாங்க ஜெயிக்கணும். நாங்க திருப்பி ஆட்சியில வரணும்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் உண்டான அரசியல் பண்ணணும். அப்படின்னு அவரு போறாரு. அது லாபத்தில போகுமா, நஷ்டத்தில போகுமான்றது தேர்தல் முடிவு சொல்லும். திமுக கட்சிக்காரங்க அங்க கண்டிப்பா மனசு கஷ்டத்தில இருப்பாங்க. அவங்கள கண்டிப்பா கூப்பிட்டு தலைமை பேசணும். அப்பதான் அது சரியாகும். நீங்க பாட்டுன்னு வரவங்க போறவங்களெல்லாம் கூட்டணி மேல சேர்த்துக்கிட்டே போவீங்க. அந்த தொகுதியெல்லாம் தூக்கி தார வாத்து கட்சி தலைமை, முதலமைச்சர் யாரு கேள்வி கேட்கிறன்னு சொல்லிட்டு நீங்க குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, திமுக தொண்டர்களுக்கு, திமுக கட்சிக்காரர்களுக்கு அதான் நான் கேட்க வந்தேன். அத இப்ப சரி செய்யணும். கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஷேரிங்ல வந்து நெறைய சிக்கல்கள் இருக்கு. ஆமா. அ இனிமே வரும் காலத்துல அத பார்க்க முடியும்னு வச்சுக்கங்களேன். எந்தெந்த தொகுதிய வந்து ஒதுக்குறாங்கன்றதுல. இப்போ திமுக சின்னத்துல நிக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை வரும்ல. இப்போ ஓபிஎஸ் ஒரு டீம் இருக்காங்க. புதுசா வந்தவங்களுக்கு சீட்டு குடுக்கும்போது, அது இன்னும் பெரிய கண்டிப்பா இவ்வளோ நாள் திமுகவுக்கு வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு கண்டிப்பா பெரிய கம்பராமகிருஷ்ணனுக்குலாம் மூளையில வந்து ஒரு வலி, வேதனை வரும் இல்லைங்களா? பக்கத்து தொகுதி. போடிக்கு பக்கத்து தொகுதி. நெறைய முறை சட்டமன்ற உறுப்பினர். வைகோ பிரிஞ்சு போன காலத்துல இருந்து, அதுக்கு முன்னாடில இருந்து, கலைஞர பார்த்ததுலருந்து எல்லாமே தெரியும். இப்ப இவரு வந்துட்டாரு. இப்ப தேனி மாரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் தான் குடுக்க முடியும். இல்ல ஒரு சபாநாயகர் குடுக்க முடியும். 1 குடுத்துட்டீங்கன்னா, 4 சட்டமன்ற தொகுதியில இப்ப கம்பராமகிருஷ்ணன் அமைச்சர் ஆவ போறதில்லன்றது உறுதியா? கிட்டத்தட்ட. தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இதுக்கு மேல அங்க லோக்கல் பாலிடிக்ஸ் என்பது குறையும். இதெல்லாம் எதார்த்தம். ஆனா அவரு என்ன நெனைக்கிறாரு? இவரு வந்தா திருப்பி மறுபடியும் 4 தொகுதியும் நம்ம ஜெயிக்கலாம். எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வேலை செய்யணும், ஒண்ணா ரன் அடிக்கணும். அவரு ரன் அடிப்பாருன்னு இவரு விட்டா, இல்ல இவரு ரன் அடிப்பாருன்னு அவரு விட்டா சிக்கல். பட் எலக்ஷன் கால்குலேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல சார். ஜெயிக்கணும்ன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். அதுதாங்க. ஆ. அது வந்து கூப்ட்டு பேசணும். முதல்வர் வந்து இப்போ மனோஜ் பாண்டியன் வந்து சேர்ந்துட்டாரு. அவங்க யார எதிர்த்து தோற்கடிச்சாங்க? பூங்கோதைய எதிர்த்து தோற்கடிச்சுட்டு வர்றாரு. பூங்கோதைக்கு அப்போ வந்து இன்னொரு கேண்டிடேட் ஒண்ணு போடுறாங்க. நாடார் சமுதாய வாக்குகள் பிரியுது, தோக்குறாங்க. இப்ப பூங்கோதை எப்படி இருக்கிறாங்க? அவங்க வேலை செய்யணும். ஏன்னா அவங்க ஒரு அந்த கட்சிக்குன்னு இருக்கிற ஒருத்தங்க. இப்ப பூங்கோதைலாம் வந்து எப்படின்னா, திமுகல விட்டு வேற கட்சி போறது, மாற்று கட்சி போறது. திமுக காரங்க கிட்ட ஒரு சில விஷயங்க அதிமுகல இருக்கவங்க என்ன கத்துக்கணும்னா, எதிர்க்கட்சியா இருந்தாலும், இந்த மாரி அல்பத்தனமா போய் கட்சியில போய் சேர்றதுன்றது அவ்வளோ கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி. அதிமுகல இருக்கிறவங்களுக்கு பதவி இல்லன்னா இருக்க முடியல. அமைச்சராவே இருக்கணும். ஊழல் குற்றச்சாட்டு இருந்துகினே இருக்கணும். அமலாக்கத்துறை வந்து கதவு தட்டிக்கினே இருக்கணும். திமுகல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஆட்சி அதிகாரத்தில இல்ல. இப்ப மேயர் மா. சுப்பிரமணியன் இருந்தார் சென்னையில. சென்னைக்கு அதிமுகல பெருசா ஆள் கிடையாது. இப்ப அவர்கிட்ட போயிட்டு சார் ஏடிஎம்கே போறீங்களான்னு கேட்டு பாருங்களேன். யார் நீ வெளில போன்னுவாரு. எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றதுக்கு சொல்றேன் நான். கலைஞர் மறைவுக்கு பிறகே அந்த கட்சி அப்படியே ரொம்ப இன்டாக்ட்டா தானே அதுதாங்க இருக்கு. திமுக கிட்ட இருந்து அதிமுக கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்குன்னா விசுவாசம். உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. உங்க விசுவாசத்த நீங்க அதிமுகல தொலைச்சுட்டு, அந்த விசுவாசம் அறிவாலயத்தில போய் புதுசா வரும்போது, அங்க இருக்கிறதும் டைல்யூட் ஆகுது. இது எப்படின்னா, பால் டாயிலும், ஃபெனாயிலையும் ஒண்ணா ஊத்துனீங்கன்னா, உள்ள இருக்கிறது பால் டாயிலா, ஃபெனாயில்னே தெரியாம போயிடும். ஒரு ஆனா இப்ப லெவலுக்கு மேல. அறிவாலயமா, கமலாலயமா அப்படின்னா எது சூஸ் பண்ணுவாங்க? யார் மக்களா? இல்ல அதிமுக காரங்க சொல்றேன். கமலாலயத்துக்கு போக புடிக்கும். ஆனா, நிரந்தரமா போய் பூந்துக்க புடிக்காது. சும்மா போயிட்டு கமலாலயத்த பார்த்துட்டு வர்றது, செல்ஃபி எடுத்துக்கிறது, ஃபோன்ல பேச பேர் நல்லா இருக்குல்ல, கமலாலயம் அழகா. இதுனா அறிவாலயம் படிக்கணுன்ற மாரி. அதுனா கமலாலயம் பார்த்து பழகலாம், பழகலாம் வாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாம், டெல்லி போலாம். எல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இருக்குல்ல பேரு. அதனால கமலாலயம் அவங்களுக்கு புரியும். அறிவாலயம்னா உங்களுக்கு அண்ணா இதெல்லாம் சொல்லிட்டு போயிறாருப்பா, டெல்லி நமக்கு ஆவாதுப்பா, மாநில சுயாட்சிப்பா, தமிழ் உணர்வுப்பா அப்படின்னு சிக்கல் வருது.
அதனால அது ஒரு சிக்கல். நெறைய பேருக்கு அங்க தானே இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? டெல்லி போனது தானே பிரச்சனை. அவர் பனையூர் போயிட்டாரு சார். டெல்லி போனதுனால பனையூர் போனாரு. ஒரிஜினல் பிளான் என்ன? கோபிச்செட்டிப்பாளையத்திலே இருக்கணுன்றது தான். இல்ல அவ்வை சண்முக சாலையிலே இருக்கணுன்றது தான். எல்லை மீறி ஒரு சவுண்ட் விட்டாரு. 10 நாட்களுள் கெடு விதிக்கிறேன். கழக எல்லாம் ஒருங்கிணைக்கணும். அதாகணும், இதாகணும். எப்பா நீ யாருப்பா அத சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சீட்ட கிச்சு அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப கட்சியில ஓபிஎஸ் புத்திசாலி. டிடிவி தினகரன் புத்திசாலி. புத்தி கூர்மை இல்லாம போனது யாரு? செங்கோட்டையன். இப்ப எங்க இருக்குது அதிமுக? ஒருங்கிணைக்கிற அதிமுக எங்க இருக்குது? யார்கிட்ட இருக்குது? ஒழுங்கா இருந்த இடத்துலயே இருந்திருக்கலாமா? விஜயும் வரமாட்டேன்றாரு. கூப்பிட்டாவோ அந்த மேடையில உங்கள உட்கார வைக்க மாட்றாரு. உங்கள பத்தி ஒரு வார்த்தை அவர்களே சொல்ல மாட்டாராம். அப்ப என்ன வெங்காயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து சேரணும்னு அது அவங்களுக்கு தோணணுங்க. அதாவது சுயமரியாதை மண்ணு, பெரியார வச்சிருக்கிறாரு. யாரு? விஜய் சார். ஒரு பேரு சொல்ல மாட்டீங்க. இல்ல புசியானந்தே மேடையில சொல்றாருல்ல. என்னன்னு பேர் சொல்ல செங்கோட்டையன் மாட்டாரா? அண்ணன் நினைப்பாரு, ம். ஏன்டா நான் 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறேன். என்ன கேட்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 மாசத்துக்கு இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வேற எந்த கட்சியில நம்ம பண்ணா சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இப்போ இப்போ ஏன்னா இப்போ பஸ்ஸு ஃபுல்லு. இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் திடீர்னு அண்ணா எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்க மாட்டார். மேபி எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இங்க வரணும். அப்படி இப்படின்லாம் அவரு சொல்லுவாரு. இபிஎஸ்ஸை பொறுத்தவரை நோனா நோ தான். நான் தோக்குறேன், ஜெயிக்கிறேன். உனக்கு இடம் இல்ல. அவர்கிட்ட எனக்கு புடிச்ச விஷயம் அதான். ஒருத்தர முச்சு விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாப்புலனா, நான் செத்தாலும் பரவால்ல, நான் உன்னை முச்சு விட்டு தான் மறுவேலை அப்படின்றது தெளிவு. 2, 3 பேரோட வாழ்க்கையை முச்சு விட்டாரு. இபிஎஸ் உண்மையிலே. ஓபிஎஸ் சாப்டர் ஓவர். அவரு வேணா இப்போ ஓபிஎஸ் வாழ போற அந்த அரசியல் வாழ்க்கை இருக்கு இல்லையா? அது அவரா தேடிக்கிறது இல்ல. முதல்வரா ஸ்டாலினா பார்த்து குடுக்குறது. நீங்களா வாழற வாழ்க்கை வேற, ஒருத்தர் உங்களுக்கு வாழ்க்கை குடுக்குறது வேற. ஸோ அவரோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அவர் யாருனா வாழ்க்கைய குடுத்துருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ பதவியா டிடிவி தினகரன் சார் அப்போ வந்து சொல்லுவாரு. நாங்க வந்து அவர் சேர்மனா இருந்தப்போ நாங்க தான் ஐடென்டிஃபை பண்ணோம் எங்க ஃபேமிலியில அப்படின்னு. அப்புறம் சசிகலா அவர்கள் அவங்க ஒரு முக்கியத்துவம் குடுத்தாங்க. அப்புறம் அம்மா ஒரு முக்கியத்துவம் குடுத்தாங்க. இப்படி குடுத்து தான் வந்தது. அவர் திருப்பி குடுத்துட்டாரு சார். திருப்பி குடுத்ததெல்லாம். குடுத்துட்டாரு. இப்ப மறுபடியும் இப்ப திருப்பி குடுத்துட்டா எதுவுமே இல்ல அப்படின்ட்டு இப்ப அறிவாலயத்துல போய் நிக்கிறாரு. நீங்களே எதனா பார்த்து குடுங்க. திருப்பி குடுத்துருவியாப்பா? சார் குடுத்துருவேன் சார். நான் எதுவுமே எனக்குன்னு வச்சுக்க மாட்டேன். நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு, அப்புறம் உங்க பசங்களெல்லாம் வளர்த்து விடுறீங்க குடும்ப அரசியல் பண்ணி. என் குடும்பத்தையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. இவ்வளோதான். எதார்த்தம் இதுதானே. அதனால இது பார்க்கும்போது ஒரே ஒரு நீங்க வந்து எந்த கட்சி கூடயும் அந்த கொள்கையோட நம்ம போய் உள்ள பூந்துக்காம, அத வெளியில இருந்து பார்த்தா, ஆஹா! எவ்வளோ அழகா இருக்கு அரசியல். யார் எங்க இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. யார் என்ன வேஷம் கட்டுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு கட்சி வேஷம் இல்லாம இருக்கு தமிழக அரசியல்னா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலாம். சிபிஐ, சிபிஎம் சொல்லலாம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு அவங்க புதுசாலாம் வேஷம்லாம் கட்டுன்னு வரது கிடையாது. நாங்க இப்படிதான்ப்பா, நாங்க ஜெயிக்கிறோம், தோக்குறோம், இல்ல மண்ணள்ளி போட்டும் போறோம் அப்படின்ற மாரி பேசிட்டு போயிருவாங்க. இந்த 3 கட்சிகள் வந்து அந்த ஸ்டாண்ட் மாறுதில்ல. மற்றபடி பாக்கி எல்லாருமே வந்து சொல்ல முடியாது. நாளைக்கு பிஜேபியில இருக்கிற தலைவர்கள் கூட இந்த இந்த தேர்தல் முடிவு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்பவே பிரதமர் வந்து பேர் சொல்லலன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வர். இவரும் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியும்? தேர்தல் கூட்டணி தான்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள வேணான்னு சொல்லி போட்டான். இது ஒர்க் அவுட் ஆகலன்னா முடிஞ்சிச்சு அதோட. நான் வந்து தயாரு. இப்ப ஒருவேளை காங்கிரஸும் இப்ப இந்த தேர்தல சரியா எடுக்கலன்னா, திமுகவும் அந்த முடிவு இல்ல திமுக தோக்குதுன்னா காங்கிரஸும் வெளில வந்துரும். ஏன்னா திருப்பி மறுபடியும் உங்கள் விஜய் வைப் பண்ணலாம். தேர்தல்ல தான் தோத்து போயிட்டோம். வைபாச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தாவேகா எவ்வளோ இது ரொம்ப சூப்பரான உத்தரப்பிரதேச எலெக்ஷன் மாரி நடக்குது. சூர்யா வெற்றி கொண்டான் விவாதத்துல பேசும்போது சொன்னார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இது தேர்தல் கூட்டணி தான். எனக்கு தெரியுங்க அவங்க கிட்ட கொள்கை ஒண்ணும் கிடையாதுன்னு. இல்ல அது இல்ல இல்ல கொள்கை இருக்கு பிஜேபிக்கு. என்ன கொள்கைன்னா அந்த இந்துத்துவ கொள்கை. அதை அது இவர் சொல்ல தமிழ்நாட்டுல முடியாது. எடுபடாது. அது எடுபட்டது கிடையாது. அதாவதுங்க இங்க கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. நீ கோயிலுக்கு போற, அவன் மசூதிக்கு போறான், அவன்கிட்ட போய் வம்பிழுன்னா போமாட்டான். என் ஃப்ரெண்டு, என் நண்பன், என் அங்காளி நாளைக்கு ஏதாவது நல்லது கெட்டதுன்னா அவங்க தான் எனக்கு பாதுகாப்பு. நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அது அந்த புரிதல் இங்க அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு காலத்துல எல்லாம் ஒரே இனமா இருந்தவங்க, கால சூழல் இல்ல ஒரு சில விஷயத்துல மதம் மாறி போயிட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி மதம் மாறுனாங்க, இனம் மாறல. தமிழ்ன்றது இனம். மதத்தை வைத்து அரசியல் பண்ணும்போது இங்க இனம்ன்றது அதை விட பெருசா இருக்கிறதுனால அது மாறுறது கிடையாது. ஒரு சிலர் அங்க இங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. 100 பேர்ல 10 பேர் வந்து நான் யார் தெரியுமா?
ஏன் அது தெரியுமா இது தெரியுமான்னு பேசுவாங்க. அது நம்ம எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு இவ்வளோ பேசும்போதே சவுதி, துபாய், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மற்ற இடத்துலலாம் ஈரான் குண்டு போடுது. ஏன் குண்டு போடுது? அதுவும் இதுவும் இஸ்லாமியர் நாடு தான், அதுவும் இஸ்லாமியர். ஏன்னா நீ எதிரியோட உறவு வச்சுட்ட. நீ என் தம்பி தான். ஆனா எதிரியோட உறவு வச்சுட்டேன்ற மாரி இருக்கு. அதனால ஒரு இனத்துக்குள்ளேயே அதுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யுது. ஆனா பொது பார்வையில பார்க்கும்போது தமிழகத்துல பாஜக வரணும்னா, வாஜ்பாய் மாரி ஒரு அரசியல்வாதி வந்து சனாதனம்லாம் பெருமைலாம் பேசாம, "அப்பா காங்கிரஸ்க்குலாம் வாய்ப்பு குடுத்தீங்க, பிஜேபிக்கு குடுக்கக்கூடாதா? திமுகவுக்கு வாய்ப்பு குடுத்தீங்க, அதிமுக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. உங்களுக்கு ஏத்த அரசியல் நாங்க பண்றோம், பேசுறோம்னு" அப்படி யாருனா ஒருத்தர் வந்து மாறி அரசியல் பண்ணாங்கன்னா, இது அங்க வந்துட்டு பாரதம், வந்தே மாதரம் அதெல்லாம் சுதந்திர போராட்டத்தப்போ சொன்னதப்போ ரைட்டு வந்தே மாதரம். தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். இந்த மாரி கவர்னர்லாம் வச்சுன்னு இருந்தா ஓட்டு போட மாட்டாங்க. இந்த கவர்னர் ஒரு நல்ல விஷயம் ஸ்டாலின் சாருக்கு நன்றி சொல்லணும். நல்ல வேளை ஃபைல் அவசரப்பட்டு கையெழுத்து போடல. கவர்னர் ஒரு வேளை எல்லா ஃபைலும் கையெழுத்து போடுற மாரி, ஏன்னா வைத்திலிங்கம் மீது, அதுக்கப்புறம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மீது, ஓபிஎஸ் மீதுலாம் நடவடிக்கை எடுக்குறது ஃபைல் பெண்டிங். அன்னைக்கு ஒரு வேளை அவசரத்தில அண்ணன் ஃபைல் கையெழுத்து போட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளோ சங்கடமா போயிருந்திருக்கும் பாருங்க. எப்படி போய் அவங்க டிஎம்கேல சேர்ந்திருக்க முடியும்? இதெல்லாம் தான் ஒரு முரண். இந்த ஃபுல் முரண்ல தேர்தல் நடக்க போகுது. எல்லா கட்சிகள்லயும் முரண் இருக்குது. எல்லா கூட்டணியிலயும் முரண் இருக்கு. அது எப்படி எந்த அளவுக்கு சரி செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். விஜய் சாருக்கு தான் முரணே கிடையாது. ஏன்னா, அவரு வந்து அரசியலே பண்றது கிடையாது. அரசியல் பண்ணும்போது தான் முரண் வரும். அவரு இப்ப பண்றத வந்து வைப் பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் பண்ணுவார் நல்லா. நன்றி சார். நன்றி.